ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் புக்கை எப்படி கவர் பண்ணோம், சிலபஸ் வைஸ் எப்படி கவர் பண்ணோம், அவுட் சோர்ஸ் எப்படி கவர் பண்ணோம், ப்ரீவியஸ் இயர் கொஷின் எப்படி கவர் பண்ணோம், ஸோ ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் நிறைய பேர் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ பற்றி தான். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்தவரையும் மேக்ஸை விட்டுருங்க. சரிங்களா? மேக்ஸ்னாலே நமக்கு மேக்ஸை பேரை கேட்டாலே பயம். சரிங்களா? ஸோ அதனால் மேக்ஸை விட்டுருங்க. ஸோ ஆல்ரெடி மேக்ஸுக்கு வீடியோ போட்டாச்சு. ஸோ 75 கேள்விகள் ஜென்ரல் ஸ்டடீஸில் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 45 to 50 கேள்விகள் பள்ளி பாட புத்தகத்திலிருந்து மட்டும்தான் இடம்பெறும். சரிங்களாப்பா? ஸோ இந்த ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி கவர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம டாபிக் எடுத்துக்கக்கூடியது பாலிட்டி எடுத்துக்கலாம்ப்பா. ஸோ ஃபஸ்ட்டு பாலிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6வதிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய பாலிட்டி எல்லா ஆல் லெசனையும் நம்ம பாலிட்டியில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் படித்து முடிச்சிடணும். சார் 6லேருந்து 10th வரையும் பாலிட்டி படிச்சிட்டேன் சார், அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், 10th இருக்கக்கூடிய அந்த 3 லெசன், ஸோ 3 லெசன் தான் வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நீங்கள் படித்தாலே பாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பாதி கவர் பண்ண மாதிரி தான். சரிங்களாப்பா? ஓகே சார், 6லேருந்து 10th வரையும் பாலிட்டி முடிச்சிட்டேன், நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணணும், 11th 12th பாலிட்டி. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 11th 12th பாலிட்டியை நம்ம ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடணும். ஸோ புக்கு இல்லாதவங்க நம்ம யூடியூப் சேனலில் ஷார்ட்கட் வீடியோ எல்லாத்துக்குமே அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஆல்ரெடி 6th 7th வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ பாலிட்டி முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது முக்கியமான சப்ஜெக்ட் எது சார் அப்படின்னு பார்க்கும்போது எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரையும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 6th-லேருந்து 8th வரையும் எதுவுமே இருக்காது. ஸோ ஈஸியாக ஒரே நாளில் நம்ம கவர் பண்ணிடலாம். 9th 10th ஒரு நாளில் நம்ம கவர் பண்ணிடலாம் ஈஸியாக. 9th 10th ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 11th எக்கனாமிக்ஸில் இம்பார்ட்டன்ட் முக்கியமான பாடம் இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு பாடம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதிலிருந்து 5 லெசன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் நமக்கு சிலபஸில் கூடிய லெசன். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு லெசன் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஸோ 5 நாட்களில் கண்டிப்பாக 5 லெசன் நம்மளால் ஈஸியாக ஷார்ட்கட் வச்சு படிக்க முடியும். சரிங்களாப்பா? ஓகே சார், இதை முடிச்சுட்டு 12th எக்கனாமிக்ஸில் எதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஸோ 12th எக்கனாமிக்ஸில் ஒரு 4 to 5 பாடங்கள் இருக்கிறது. ஸோ அதில் முக்கியமாக 3 பாடங்கள் சொல்லலாம். இந்திய வங்கியல், சரிங்களா, பேங்கிங் பற்றியும், அப்புறமா நிதிக்குழு அப்படிங்கிற பாக்ஸும் 12th எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கும். ஸோ இதை ரெண்டும் படித்தாலே 12th எக்கனாமிக்ஸ் ஓவர். ஸோ பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஓவர். ஸோ அடுத்தது மிக முக்கியமான டாபிக் எது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஸோ அதாவது யூனிட் 8 9 இருந்தது. ஸோ இப்போ வந்து யூனிட் 3 4 மாற்றிட்டாங்க இல்லையா? ஸோ அதுவுமே எக்கனாமிக்ஸோடு சேர்ந்து வந்துடும். தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம், டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ தமிழ்நாடோட ஸ்கீம்ஸு, ஸோ இதெல்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தமிழக வரலாறு பண்பாடு, ஸோ இந்த தொல்லியல் ஆய்வுகள், இதெல்லாம் 6வதுலேருந்து 10வது வரையும் நம்ம ஹிஸ்ட்ரி புக்கு படித்தாலே அது கவர் ஆயிரும். சரிங்களாப்பா? ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம அடுத்தது முக்கியமான சப்ஜெக்ட் எது பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி. சரிங்களாப்பா? ஸோ ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது ஸோ 5+5, ஸோ ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம் சேர்த்து நமக்கு 10 கேள்விகள் அப்படின் போது 6வதிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள வரலாறு பாட புத்தகம் படித்து முடித்துவிட்டு ஸோ 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரியை படித்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரியும் கவர் ஆயிரும், அதாவது வரலாறும் கவர் ஆகும், ஐஎன்எம், சரிங்களா, இந்திய நேஷ்னல் மூமெண்ட் ஐஎன்எம் ரெண்டுமே கவர் ஆயிரும். ஸோ 6வதுலேருந்து 12வது வரையும் இருக்கக்கூடிய வரலாறு புத்தகத்தை படித்தோம் அப்படின்னா 10 மதிப்பெண் அப்படிங்கிறத நம்ம கையில் வந்து கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஓகே சார், இப்போ நான் ஜாகிரபி எப்படி சார் படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஜாகிரபியில் 5 மதிப்பெண் கேட்குறாங்க. ஸோ 10th புக்கில் இருக்கக்கூடிய அந்த 7 லெசன் படித்தோம் அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். 7 லெசன் படித்தா ஜாகிரபிலையும் கவர் ஆகும். அதற்கு பிறகு நமக்கு தமிழ்நாட்டோட வளர்ச்சி நிர்வாகம், தமிழ்நாட்டை பற்றி நம்ம படிக்கக்கூடிய தமிழ்நாட்டின் புவியியல் அமைப்பு, ஸோ இதுலேயும் அது கவர் ஆகும். கிட்டத்தட்ட 10th ஜாகிரபியில் இருக்கக்கூடிய 7 லெசன் மட்டுமே உங்களுக்கு 10 கேள்விகளுக்கு மேலே கண்டிப்பாக கேட்குறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ அதனால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது 6th ஜாகிரபியில் ஒரே யூனிட் மட்டும் இருக்கும், சூரிய குடும்பம் மற்றும் பேரண்டம். ஸோ இந்த டாபிக்ஸ் படித்தாலே போதும்.
ஸோ நான் இப்போ சொன்னதை நீங்கள் படிச்சிங்கனாலே கண்டிப்பாக ஒரு 40+ கொஷின்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுத்துருவீங்க. சரிங்களாப்பா? ஸோ அடுத்து சயின்ஸ் சார், சயின்ஸ் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, என்ன தான் நம்ம சயின்ஸை படித்தாலும் நம்ம படிக்கிறது ஒன்று, அங்கே கேட்குறது ஒரு கொஷினாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம சயின்ஸை படிக்கணும் அப்படின்னா 10th புக்கில் இருக்கக்கூடிய ஆல் லெசன், ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 லெசன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு லெசன் டார்கெட் பண்ணால் கூட 10 நாளில் சயின்ஸ் அப்படிங்கிறது ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் 9th இருக்கக்கூடிய அமிலம் காரம் சிலபஸ் டாபிக், அமிலம் காரம் இந்த லெசன் மட்டும் நம்ம படித்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக சயின்ஸில் ஒரு 3 to 4 கேள்வி கன்ஃபார்ம் நம்மளால் அடிக்க முடியும். ஏன்னா 10th சயின்ஸ் புக்கு வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதை மட்டும் படித்தா போதும். ஸோ அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது ஒரு 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நம்ம படித்தால் போதும். ஸோ தினமும் நம்ம தினமணி நியூஸ் பேப்பரை நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுவே பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு போதும். என்ன தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படித்தாலும் நம்ம படித்தது அப்படிங்கிறது கண்டிப்பாக கேட்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அவங்களுக்கு என்ன மைண்ட் செட் வருதோ அதை தான் பார்த்திங்கன்னா கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஓவராலாக ஸ்கூல் புக்கை எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 40 to 45 கேள்விகள் கன்ஃபார்ம் நம்மளால் போட முடியும். ஸோ ஸ்கூல் புக்கை ஃபிங்கர் டிப்பில் பார்த்திங்கன்னா வச்சுருக்கணும். வித்து ஷார்ட்கட்டோட எல்லா யூனிட்ஸையும் நம்ம படிச்சிருக்கணும். ஸோ யாராவது படிக்கலை அப்படின்னா கவலைப்படாதீங்க, நம்மளுடைய சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். இனிமேல் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஷார்ட்கட் வீடியோஸ் ஜிஎஸ்க்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களாப்பா? சரிங்க சார், ஸ்கூல் புக்கை முடிச்சிட்டேன், மீதி இருக்கிற எனக்கு 20 மார்க் எனக்கு வேணும் சார், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சிலபஸ் வைஸ் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சிலபஸில் இந்திய அரசியல் அமைப்பு அப்படிங்கிற ஒரு டாபிக். ஸோ சிலபஸ் வைஸ் பார்க்கும்போது இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அது பேசிக்காக ஸ்கூல் புக்கில் இல்லாத எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அப்படின்னா அதை நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் லக்ஷ்மிகாந்த் புக்கு ப்ளஸ் அதர் மெட்டீரியல்ஸ், ஸோ பிரகதீஷ் பப்ளிகேஷன் இந்த மாதிரி புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம பார்த்திங்கன்னா எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ சிலபஸ் வைஸ் எல்லா மெட்டீரியலும் நான் கவர் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃபாக பார்த்திங்கன்னா கொடுத்துருவேன். ஸோ யாரும் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ நீங்கள் 500 1000 போட்டு எந்த புத்தகத்தையும் வாங்க தேவையில்லை. நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட் நம்மளை கரெக்டாக சேனலை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமானது. ஸோ இதே மாதிரி பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், ஜாகிரபி, சயின்ஸு, யூனிட் 8, 9 இதே போல் எல்லா இதுக்கும் சிலபஸ் வைஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 50 to 60 கேள்விகள் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் நம்மளால் போட முடியும். 50 to 60 கேள்விகள் கன்ஃபார்ம் போட முடியும். ஸோ இதை முடிச்சிட்ட பின்னாடி சார் அவுட் சோர்ஸ்லேருந்து ஒரு 5 to 10 கேள்விகள் கேட்குறாங்களே சார், அது எப்படி சார் போட முடியும் அப்படின்னு பார்த்தா, ஸோ மிக சிறந்த ஆத்தரான கா வெங்கடேசன் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் இருக்கார். சரிங்களா? அவர் மிக ஃபேமஸான ஒரு எழுத்தாளர். ஸோ அவருடைய புத்தகத்தில் இருந்து, அவருடைய புத்தகம் வெறும் கதையாக இருக்கும். ஸோ அந்த கதையிலிருந்து கூற்று காரணமான கேள்விகள், கூற்று காரணம் கொஷின்ஸ் நமக்கு அதிகமாக இடம்பெறுது. ஸோ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதையும் நம்ம பார்த்திங்கன்னா அந்த வெங்கடேசன் புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் அதையும் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ யாரும் கவலைப்படாதீங்க. ஸோ அந்த வெங்கடேசன் புக்கை மட்டும் அவுட் சோர்ஸ்க்கு படிச்சுட்டு பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக்கை எக்ஸ்ட்ரா நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அழகாக ஜிஎஸ்டில் 65 to 70 கொஷின் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளால் போட முடியும். ஸோ இதுக்கப்புறம் கடைசியாக என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இதுவரை கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அதாவது நியூ சிலபஸ் படி 2020 இருந்து 2025 வரை கேட்ட ஆல் சப்ஜெக்ட் கொஷின் பேப்பர். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாலிட்டி இருக்குது அப்படின்னா 2020 2025 வரையும் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ அதே போல் ஹிஸ்ட்ரிக்கு, அதே போல் எக்கனாமிக்ஸ்க்கு, இதே போல் ஐஎன்எம்க்கு, ஸோ இது எல்லாத்தையும் அதே மாதிரி சயின்ஸுக்கும், ஸோ ஜாகிரபிக்கு, ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கண்டிப்பாக வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தே ஆகணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு நம்ம படிச்சிருக்கிறது கரெக்டாக ஸ்கூல் புக்கு அவுட் சோர்ஸ் சிலபஸ் வைஸ் நம்ம கொஷின் கேட்டிருக்காங்களா, நம்ம கரெக்டான வேலை போயிட்டுருக்குமா அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும். சரிங்களாப்பா? ஸோ இது மாதிரி பல்வேறு விஷயங்களை நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்கள், இந்த எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணால் தான் கண்டிப்பாக ஒரு 60 to 65 கேள்விகள் நம்மளால் சாதாரணமாக போட முடியும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 55 to 60 கேள்வி போட்டாலே ஜிஎஸ்டில் நல்ல மார்க்கு தான், கண்டிப்பாக நம்மளுக்கு வேலை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் கிடைக்கும்.
ஸோ இதையெல்லாம் நான் படிக்கணுன்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், யூடியூப் சேனலையே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் வீடியோ எல்லாமே அவுட் சோர்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நமக்கு டெஸ்ட்டு அப்படிங்கிறது மட்டும் ஒன்லி ஃபார் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்து பண்ணால் டெஸ்ட்டு அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு யாராவது சேர்கிறதுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களாப்பா? ஸோ வேறு ஏதாவது ஜிஎஸ் பற்றின சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் போடுங்க. ஸோ எல்லாமே ஒன் பை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி கொடுத்துலாம். ஸோ யாரும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ பற்றி வந்து சந்திக்கலாம்ப்பா. தேங்க்யூ ஸோ மச்.